பல இமாம்கள் ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள், கண்டுபிடிக்காதீர்கள் இதை. மனிதனை கண்டுபிடித்து மனித இனத்தை அழிப்பதற்கு வந்தவர்கள் அல்ல நாம். நம்மளுடைய ரசூல் ரஹ்மத்துல் ஆலமீன் என்று வந்தவர்கள், இந்த மக்களுக்கெல்லாம் அருள் கொடையாக வந்தவர்கள் என்ற அல்லாமல் அணுகுண்டு போட்டு கண்டுபிடித்து அழிப்பதற்காக வந்தவர்கள் அல்ல. நைட்ரஜன் பாம்பை கண்டுபிடிக்கவில்லை என்று முஸ்லீம்கள் வெட்கப்பட வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம். அதனால்தான் நாம் தோற்று கொண்டிருக்கோம் என்று எண்ண வேண்டாம். டேவிட் செல்போன் சொல்லுகின்றான், உங்களிடத்தில் ஈமான் இருக்கின்ற வரைக்கும், அதிலே நீங்கள் பிடிப்பாக இருக்கின்ற வரைக்கும் எந்த உலகமும் வெற்றி பெற முடியவில்லை. 49 ஐரோப்பிய நாடுகளும் அதற்கு தலைமை தாங்கிய அமெரிக்காவும் இன்று வெற்றி பெற முடியவில்லை என்பதை அல்லாஹ் நம்மளுடைய கண்ணுக்கு நேரே காட்டுகின்றான். நம்மளுடைய ஈமானை இன்னும் வலுப்பெற செய்கிறது இது போன்ற தகவல்கள். ஆகவே சகோதரர்களே, கல்வியிலே முன்னேறவில்லை, அறிவிலே முன்னேறவில்லை என்று சொல்கிறார்கள். அதை பற்றி கூட நான் ஒரு 2 நிமிடம் உங்களுக்கு சில தகவல்களை சொல்ல விரும்புகிறேன். அண்மையிலே ஒரு ஆராய்ச்சி, நாங்கள் எங்களுடைய பத்திரிகைகளை கவர் ஸ்டோரியாக கூட போட்டிருந்தோம். ஒரு ஆராய்ச்சி, எந்த நாட்டில் இருந்து அதிகமான ஆராய்ச்சி பத்திரிகைகள், விஞ்ஞான ஆராய்ச்சி பத்திரிகைகள் வந்திருக்கின்றன என்பது ஒரு ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஈரானில் இருந்தும், துருக்கியில் இருந்தும், மலேசியாவில் இருந்தும் தான் அதிகமான ஆராய்ச்சி பத்திரிகைகள் வெளியே வந்திருக்கின்றன. 50,000 ஆராய்ச்சி அறிக்கைகள், 50,000 ஆராய்ச்சி அறிக்கைகள் நியூக்ளியர் பிசிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அணு விஞ்ஞானத்தை பற்றி வெளியே வந்திருக்கிறது. அதில் 45,000 ஈரானிலே இருந்து வந்தது. இந்த 2 புதுசான விஞ்ஞான சக்திகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற சப்ஜெக்ட். ஒன்று இதற்கு முன்னாடி வரைக்கும் நியூக்ளியர் பிசிக்ஸ் தான் ஒன்று இருந்தது. இப்போ நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி, நியூக்ளியர் இன்ஜினியரிங், இந்த 2 சப்ஜெக்டும் எங்கே வளர்ந்ததுன்னு சொன்னால் முஸ்லீம் நாடுகளில் வளர்ந்தது. இந்த முஸ்லீம் நாடுகளில் உள்ள விஞ்ஞானிகளை கடத்தி கொண்டு போய் அமெரிக்கா இந்த வித்தையை எங்களுக்கு கற்றுத்தா என்று சொல்லுகிறது. தலைதாழ்த்த வேண்டிய கட்டம் அல்ல அது. இன்றைக்கு பொருளாதார சீர்குலைவை, எக்கனாமிக் மெல்ட் டவுன் என்று சொன்னானே அமெரிக்காவினுடைய வீழ்ச்சி, நன்றாக கவனிக்க வேண்டும் நீங்கள். அமெரிக்காவினுடைய பொருளாதார வீழ்ச்சி எங்கே ஆரம்பித்தது என்று சொன்னால் 14 வங்கிகள் முதலிலே திவாலானது. 14 வங்கிகள். அல்லாஹ் வட்டியை ஹராமாக்கி இருந்தான். இன்றும் கம்யூனிஸ்டுகள் நம்மளிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், உங்களுக்கு வியாபாரம் ஹலாலாகவும் வட்டி ஹராமாகவும் போனது. வியாபாரத்தில் வைக்கின்ற லாபமும் ஓரளவுக்கு வட்டி போலதான் இருக்கிறது. அது ஆகவே நாங்கள் வட்டியையும் லாபத்தையும் ஹராமாக்கிறோம் என்று சொல்வார்கள். அல்லாஹ் லாபத்தை ஹலாலாக்கினான், வட்டியை ஹராமாக்கினான். அந்த வட்டியினுடைய வீழ்ச்சியில் இருந்துதான் அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் விழுகிறது. அப்படியானால் அல்லாஹ்விடம் சபிக்கப்பட்ட அந்த வட்டி தான் அவர்களை அழித்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, எக்கனாமிக் மெல்ட் டவுன், இதில் இருந்து வெளியே வருவதற்கு அவனுக்கு தெரியவில்லை. இதே போல 1935 அமெரிக்காவுடைய பொருளாதாரம் விழுகின்ற போது ஜான் மேனார்ட் கீன்ஸ் என்ற ஒரு பொருளாதார அறிஞர் வந்து அவர்களை காப்பாற்றினான். இன்று எந்த பொருளாதார அறிஞரும் வரவில்லை. இன்றைக்கு இருக்கின்ற வேர்ல்டு பேங்க் டைரக்டர் சொல்லுகிறார், இன்றைக்கு உலகம் முழுவதும் 376 வட்டியில்லா வங்கிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவில் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியால் சற்றும் பாதிக்காமல் வங்கிகள் இயங்குகிறது என்று சொன்னால் இந்த 376 வட்டி இல்லாத வங்கிகள் தான் என்று அவர்களுடைய உலக வங்கியினுடைய தலைவர் சொல்கிறார். என்னுடைய பத்திரிகையிலே நான் அதை முழு கவர் ஸ்டோரியாக பண்ணியிருக்கிறேன். சகோதரர்களே, எந்த துறையை எடுத்தாலும் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் மட்டும்தான் இன்று வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஈமான் கொண்டவர்கள் தான் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். 2 வல்லரசுகளுடைய கபர்ஸ்தான் ஆப்கானிஸ்தானில் தான் இருந்திருக்கிறது. அங்கே எதிர்த்து போராடுபவர்கள் தங்களை முஸ்லீம்கள் எங்களை விட அழகான முஸ்லீம்கள் இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு தங்களை பிரகடனப்படுத்தி கொண்டிருப்பவர்கள் அவர்களை தாலிபான் என்கிறார்கள். சில நேரங்களில் தாலிபான்கள் என்று சொல்லி அதை கொச்சைப்படுத்த பார்க்கிறார்கள். ஆனால் இன்று பேச்சுவார்த்தைக்கு அழைக்கின்ற போது அவர்கள் என்ன தெரியுமா சொல்லுகிறார்கள்? நாங்கள் தாலிபானை அழைத்தோம், ஆனால் இன்டர்நேஷனல் இஸ்லாமிக் ஆர்மியினுடைய செக்ரட்டரி வந்தார். நன்றாக கவனிக்க வேண்டும் வார்த்தையை. நாங்கள் தாலிபானை பேசிக்காக அழைத்தோம். பேச வந்தது யார் தெரியுமா? உலக இஸ்லாமிய படையின் தளபதி, 2வது தளபதி வந்தார். இன்டர்நேஷனல் இஸ்லாமிக் ஆர்மியினுடைய தளபதி வந்தார். சகோதரர்களை, தாலிபான்கள் அல்ல அவர்களுடைய பெயர். மற்ற பெயர்கள் எல்லாம் அவர்களுக்கு சூட்டாதீர்கள். அவர்களுக்கு அல்லாஹ் விரும்பி வைத்தது முஜாஹிதீன்கள். அந்த முஜாஹிதீன் வெறும் ஆப்கானிஸ்தான் மக்கள் அல்ல, சிரியாவை சேர்ந்த 400 பேர், 400 இளைஞர்கள். ஏர்னி ரெட்லி என்ற அண்மையிலே இஸ்லாத்துக்கு வந்த ஒரு பத்திரிகையாளர் சொல்லுகிறார், நான் ஆப்கானிஸ்தானிலே ஆயிரக்கணக்கான ஐரோப்பிய இளைஞர்கள் அமெரிக்காவுக்கும் நேட்டோ படைக்கும் எதிராக ஆயுதம் தாங்கி போராடுவதை என் கண்ணாலே பார்த்தேன் என்று சொல்லுகிறார்.
ஆகவே அது வெறும் ஆப்கானிஸ்தான் மக்கள் மட்டும் போடுகின்ற யுத்தம் அல்ல. உலகம் எங்கும் இருந்து நம்மளுடைய மார்க்கத்துக்கு ஏற்பட்டிருக்கின்ற அந்த சகோதரர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அந்த அநியாயத்துக்கு எதிராக போராட வேண்டும் என்று இளைஞர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். 2025 வரைக்கும் அமெரிக்காவே ஒரு நாடாக இருக்குமா என்பது இன்று கேள்விக்குறிக்காக இருக்கிறது. அல்லாஹ் அழகாக சொன்னான், அவர்களும் சதி செய்கிறார்கள், சூழ்ச்சி செய்கிறார்கள், நானும் சூழ்ச்சி செய்கிறேன். சூழ்ச்சி செய்வதை விட அல்லாஹ் விட அழகானவர் யார்? ஆகவே சூழ்ச்சிகளிலும் தோற்று கொண்டிருக்கிறார்கள். இன்று தலையெடுத்து நிமிர்ந்து வந்து கொண்டிருக்கிறது முஸ்லிம் சமுதாயம். இந்த பின்னணியிலே நாம் இங்கே நமக்கு எதிராக நடக்கின்ற பயங்கர சதிகள். இன்று இன்ஷா அல்லாஹ் மாலையிலே நாங்கள் ஒரு நிகழ்ச்சி வைத்திருக்கிறோம். எப்படி குண்டுகளை வைத்துவிட்டு நம்மளை பலிகடாயாக்கினார்கள், எப்படி இந்துக்களிலே உள்ள நல்ல இந்துக்களை கூட இவர்கள் கொலை செய்ய தயங்கவில்லை, நமக்கு எதிராக மொத்த நாட்டையும் திரும்புவதற்காக என்பதை நாங்கள் அங்கே விளக்கமாக 25வது கூட்டம் இது என்று கருதுகிறேன், அதில் சொல்லுகிறேன் சகோதரர்களே. ஆகவே நாம் எங்கே எந்த தாழ்வு மனப்பான்மையும் கொண்டு வாழ வேண்டிய தேவையில்லை. ஈமான் நம்மிடம் இருக்க வரைக்கும் இந்த உலகத்தில் முஸ்லீம்களை யாரும் வெற்றி கொள்ள முடியாது. அவர்களிடம் அணு ஆயுதங்கள் வேண்டாம், நைட்ரஜன் குண்டுகள் வேண்டாம், இன்னும் மனித இனத்தை ஒட்டுமொத்தமாக அழிக்கின்ற எந்த இதுவும் வேண்டாம் என்ற நிலைக்குத்தான் இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொண்டு இந்த செய்தியை மக்களுக்கு கொண்டு சென்று முஸ்லீம்களை தலைநிமிர வாழ வைப்போம். இஸ்லாத்தையும் நம்ம இழந்த லாபத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கு முயற்சிகளை செய்வோம் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாய்கிற தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சகோதரர்களே, இதுபோல நாம் கவனம் செலுத்த வேண்டிய இன்னொரு பகுதி நம்மிடத்திலே கிடைத்திருக்கின்ற அல்லாஹ்வின் அருள்கொடையாம் திருக்குர்ஆன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வு வாக்கு, இவற்றை நம்மளோடு வாழுகின்ற சகோதரர்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற ஒரு மகத்தான பணி நம்மிடத்திலே இருந்து கொண்டு இருக்கிறது. முஸ்லீம்கள் தாவா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கின்ற இந்த பணியிலே தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வதில் பல்வேறு சிரமங்கள் இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். ஏனென்று சொன்னால் எந்த நேரமும் நம் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்தியாவிலே இருக்கின்ற உலகம் முழுவதும் இருக்கின்ற மீடியாக்கள் என்று சொல்லுகின்ற ஊடகங்கள் நம் மீது தாக்குதலை நடத்தி கொண்டு இருக்கின்றன. நம்ம சும்மா தான் இருப்போம். திடீர்னு ரசூலுல்லாஹ்க்கு மடியில் அபூபக்கர் அதெல்லாம் படுத்த மாதிரி ஒரு படத்தை போட்டு விட்டுருவான். அன்னையிலிருந்து கொதிக்க ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் அது அடங்கிறதுக்கு ஒரு 10 நாள் ஆகும். இப்படி நம்மளை எப்பொழுதுமே சிக்கல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் உள்ளாக்கி கொண்டு இருப்பதால் நாம் அதிலிருந்து எப்படி வெளியிலே வருவது என்பதை பற்றி சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கும். சமுதாய அக்கறை உள்ளவர்கள், சமுதாய நலன் உள்ளவர்கள், சமுதாயத்துக்காக ஏதாவது பணத்தை அள்ளி கொடுக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள், இவர்களெல்லாம் இந்த நிலைக்கு தள்ளிப்பட்டு விடுவதால் என்ன நடந்து விடுகிறது என்று சொன்னால், நாம் கவனம் செலுத்த வேண்டிய தாவா விட்டு போய்விடுகிறது. இதில் ஒரே ஒரு தகவலை மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2 ஆண்டுகளுக்கு முன்னால் எய்ட்வா என்று சொல்லக்கூடிய ஆல் இந்தியா உமன்ஸ் டெமோக்ராட்டிக் உமன்ஸ் அசோசியேஷன், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பெண்கள் பிரிவு ஒரு மாநாட்டை டெல்லியில் நடக்குது. அதில் 700 முஸ்லீம் பெண்கள் அந்த மாநாட்டில் இந்தியா முழுவதும் இருந்து முஸ்லீம் பெண்களுடைய பிரதிநிதியாக கலந்து கொள்கிறார்கள். இறைவனை இல்லை, ரிலிஜன் இஸ் த ஓபியேட் ஆஃப் த பீப்புள், மக்களை மயக்கும் அபின்தான் மதம் என்று சொன்னவர்களுடைய மாநாட்டில் முஸ்லீம் பெண்கள் சேர்ந்திருக்கிறார்கள். அப்போ நம்ம தாவா செய்யலைன்னா நம்ம பெண்களே கூட்டிகிட்டு போய் அவங்களையே சொல்கிறதுக்கு தயாராக இருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்பர் 1. 2011 ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாங்க லக்னோவில். அதில் கலந்துக்கிட்டு ஒரு புத்தகம் வெளியிடப்படுகிறது, முஸ்லீம் உமன்ஸ் ப்ராப்ளம் அண்ட் த ஸ்ட்ரகிள் ஆஃப் எய்ட்வா. முஸ்லீம் பெண்களின் பிரச்சனையும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களின் போராட்டமும். முஸ்லீம் பெண்களுக்கு நம்ம ரொம்ப அநியாயம் செய்துகிட்டு இருக்கோமா, அதுக்கு எதிராக கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் போராடிட்டு இருக்காங்க. அதில் 1 கோடி பெண்கள் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் பெண்கள் அணியில் உறுப்பினராக இருப்பதாகவும் அதில் 30 லட்சம் முஸ்லீம் பெண்கள் இருப்பதாகவும் ஒரு தகவல் அந்த புத்தகத்தில். அந்த புத்தகத்தில் இன்னும் சில செயல் திட்டங்களே கொடுக்குறாங்க. கிறிஸ்தவர்கள் ஒரு பக்கம் இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். கலாச்சார சீரழிவில் வெளியில் போகிற சகோதரிகளுடைய எண்ணிக்கை, திட்டம் போட்டு இப்படி இந்த மக்களை கூப்பிட்டு கான்ஃபரன்ஸ் நடத்தி கூட்டிகிட்டு போகிறது இப்படி இருக்குது. நம்ம செய்தியை சொல்லலைன்னா அவன் செய்தியை சொல்லி, அவனும் பெண்களை தான் குறி வைக்கிறான், அவன் செய்தியை சொல்லி நம்மளை கூப்பிட்டு போயிடான். ஆகவே அதையும் மனதில் வைத்துக்கொண்டு நாம்
அவங்க என்னதான் பிரச்சனை இருந்தாலும் தாவா செய்கிறதுல நம்ம வந்து ரொம்ப முன்னாடியில் நிற்கணும். அதுலேயும் நம்ம ஒன்றும் மனம் திறந்துறதுக்கு இல்லை. நம்ம எடுத்து சொன்னால் அல்லாஹ் வந்து ஹிதாயத்தை கொடுக்குறான். மக்கள் அணியாக இஸ்லாத்தின் பக்கம் வந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த ஐரோப்பிய நாடுகளில் வேகமாக வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மார்க்கம் என்று அறியப்படுவது இஸ்லாம் தான். டாக்டர் ஜாகிர் நாயக் ஒரு தகவலை சவுதி அரேபியாவில் சொல்லியிருக்கிறார். 2003 2005 வரைக்கும் அமெரிக்கர்களும் மற்ற எழுத்தாளர் சேர்ந்து இஸ்லாத்திற்கு எதிராக 60,000 தலைப்புகளில் புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறார். 60,000 புக்கு இல்லை, 60,000 தலைப்பில் புத்தகம். அப்போ ஒவ்வொரு புத்தகத்திலும் ஒரு 5,000 காப்பி போட்டால் கூட எத்தனையோ கோடி பேர். இது அத்தனை எதற்கு எழுதப்பட்டது என்று சொன்னால், எழுத்தாளர்களுக்கு பணம் தந்து எழுதுகிறான். இஸ்லாத்தில் குரானில் சைத்தானிய வசனங்கள் இருக்குன்னு சொன்னால் 2 கோடி ரூபா உனக்கு, அப்படி ஒரு கதையை எழுது. புர்கா போடுவதனால தான் பெண்கள் கஷ்டப்படுவாங்கன்னு ஒரு நாவலை எழுதி நாவலை படிக்கிறவங்களோட புதினத்தை படிப்பவர்களுக்காக தான் அதுக்கு ஒரு அவார்டு இப்படி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. 2005 கழிந்து 2006 ஒரு ஆய்வு நடத்துகிறார். எந்த புத்தகம் அதிகமாக படிக்கப்பட்டிருக்கிறது, ஆங்கிலத்தில் எந்த புத்தகம் அதிகமாக படிக்கப்பட்டிருக்கிறது என்று அவர்களுக்கு கிடைக்கிறது இந்த டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த குரான். இளைஞர்கள் அதிகமாக படித்த புத்தகம் எது? குரானோடைய ஆங்கில டிரான்ஸ்லேஷன் தான் படித்தாங்க. ஐயோ இதுக்கு எஃபெக்ட் என்னவா இருக்கிறான்னு பார்த்தா, அதிகமான இளைஞர்கள், ஐரோப்பிய இளைஞர்கள் இன்று சேர்ந்து கொண்டு இருப்பது இஸ்லாத்தில். அண்மையிலே ஒரு புத்தகம் எழுதுகிறான் ஒருவன், த சேம் ஐரோப்பா பட் வித் முஸ்லிம்ஸ், ஹவு கேன் வி டாலரேட் திஸ். ஐரோப்பா அப்படியே இருக்கு, ஆனால் ஐரோப்பியர்கள் எல்லாம் முஸ்லீம்களாக மாறிடுறாங்க. நம்ம எப்படி இப்படி ஒரு ஐரோப்பாவை தாங்கிக் கொள்ள முடியும்னு ஒரு அறிஞர் ஒரு புத்தகத்தை எழுதினார், டேவிட் பைல்ஸ் என்பவர். அவன் தான் இப்போ நமக்கு எதிராக நிறைய புத்தகங்கள் எழுதி கொண்டு இருப்பவன். ஆகவே சகோதரர்களை, தாவாவும் நம்மளுடைய அஜெண்டாவில் வர வேண்டும். அதை நாம் எப்படி பல்வேறு அமைப்புகளும் இருக்கிறதோ, எந்த அமைப்பில் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அதை நாம் அந்த மக்களிடத்தில் கொண்டு சொல்ல வேண்டும். அமெரிக்கா இத்தனை நடத்திட்டு இருக்கு பாருங்க. அங்கே எல்லாம் ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும், ஈராக்காக இருக்கட்டும், அங்கே என்ன மொழி பேசப்படுதோ அந்த மொழியிலெல்லாம் பைபிளை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சும்மா கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். ஒரு கடையில் ₹1 ஒரு மிட்டாய் வாங்கினா ஒரு பைபிளும் மிட்டாய் தான் தருவான். இந்த அளவுக்கு பிரச்சாரம் செய்தும் இஸ்லாம் தான் இன்று முன்னேறி கொண்டிருக்கிறது. அந்த இதிலையும் நாம் நம்மளுடைய கவனத்தை செலுத்த வேண்டும். ஆகிறதான்